சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த 2025 ஆங்கில வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கார்த்திகை அப்படின்னா நீங்க 1ஆம் பாதத்துல பிறந்தா மேசராசி, 2, 3, 4 பாதத்துல பிறந்தோம்னா நீங்க ரிஷபராசி. உங்களுக்கு தெரியும். இங்க நீங்க எந்த ராசியில வராலும் பாருங்க, நம்ம பார்க்கறது நட்சத்திரம் பலன். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வருஷத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் பயிற்சி. குறிப்பா மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு, மே மாசம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு, மே மாசம் 18ஆம் தேதி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஆக இந்த 2025 4 முக்கியமான கிரகங்கள் பயிற்சி. இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய வீடுகள், இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள், மற்ற கிரகங்கள், இதையும் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டுதான் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு மெயினா பார்க்கணும். முதல்ல இந்த வருஷம் உங்களுக்கான பொருளாதார நிலைகள், ஃபினான்சியல் பொசிஷன், வேற ஏதாவது தனவரவு அதிர்ஷ்டங்கள் இருக்கா, இதான் மெயினா பார்க்கணும். இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் மே மாசம் வரைக்கும் தெய்வ அனுகூலம். மே மாசத்துக்கு அப்புறமாக உங்க கையில பொருள் பணம் இருக்கும். வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை மே 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க முழுமையாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஏதோ கொஞ்சம் கையில பணம் இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவல்ல உங்களுடைய பேச்சின் மூலமாக தொழில் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வருமானங்கள் கூடும். இந்த வருஷத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, ஜாப் எப்படி இருக்கு, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் வேலை இருக்கான்னா கண்டிப்பா உங்களுக்கு டெஃபரெண்டா வேலை இருக்கு. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க அது மட்டும் இல்ல, கடந்த காலங்களில் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில வந்துட்டேன், எனக்கு பெட்டர் ஜாப் இருக்குமானா கண்டிப்பா உண்டு. ஆனால் நீங்க வேலை தேடுறவங்க யாராக இருந்தாலும், வேலையை விட்டு வெளியில வந்தாலும் சரி, வெளியேற்றப்பட்டாலும் சரி, கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஜாப் கண்டிப்பா அமையும். ஒருவேளை நான் நல்ல வேலையில இருக்கேன், ஜாப்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்க வேலையை தக்க வைப்பதற்கான முயற்சியில இந்த வருஷம் இருங்க. இதுவும் இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். ஆக நமக்கு நிரந்தரமான வேலை இருக்கு, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கோம், பிரைவேட் செக்டர்ல இருக்கோம், நல்ல போஸ்டிங்ல இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் கூட கிரகங்கள் நம்மளையெல்லாம் நல்ல வலிமையானது. இந்த வருஷம் மெயினா நீங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய ஜாப்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். நீங்க குறிப்பா எந்த வேலையில இருந்தாலும் சரி, அந்த வேலையை ரசிச்சு பண்ணுங்க அல்லது உண்மையா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த வேலை பார்த்தாலும் ஒரு என்னன்னா இந்த வருஷம் வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம், மே மாசத்துக்கு அப்புறம் இன்னும் வேலையில பற்றி பார்க்க, வேலையை விட்டு வெளியில வரணும், வெளியேற்றப்படணும், அல்லது விஆர்எஸ்ல வரணும், அல்லது ஏதாவது லாங் லீவ் போட வேண்டிய காலங்கள், ஆர் லெஃப்ட் த சர்வீஸ், வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே தான் இந்த வருஷம் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஆகையினால நல்ல கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் அவசரப்பட்டு பேப்பர் போடாதீங்க. இது ரொம்ப முக்கியம். கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தா நீங்க தாராளமா மூவ் பண்ணுங்க. இது இந்த வருஷத்துல முக்கியமான உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். பட் வேலையில தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறபடிய ரொம்ப நாளா உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தா சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க அடிக்கடி கலந்துக்குவீங்க. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதுலயும் இந்த வருஷம் மே மாசத்து வரைக்கும்
குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நற்பலன்கள் மே 14ஆம் தேதி வரைக்கும். அடுத்து மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அவர்களுக்காக நாம் செலவு பண்ண வேண்டிய காலம், இந்த அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க அவசரமா அவசியம் இருந்தவர்களே லோன் வாங்காதீங்க. லோன் கிடைக்கிறதுலயுமே நிறைய போராட்டங்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப நாளா உங்களுக்கு கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கிரக அனுகூலத்தால் இந்த வருஷம் உங்களுக்கு கடன் குறையும். கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இறையறலால் உங்களுக்கு ஏற்படும். கடன் மட்டுமல்ல, தீர்க்க முடியாத நோய் அல்லது வியாதியால் அவஸ்தைப்பட்டுட்டு யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் இருக்கு. இது அத்தனை இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு புதுசா லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே நீங்க அஃபையர்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும். கண்டிப்பாக அது மேரேஜில் முடியும். அதுலேயே மே மாசத்துக்குள்ள அந்த மேரேஜ் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறமும் குடும்பத்துல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதில் நீங்க அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு? சொந்த பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும். ஒருவேளை நீங்க பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னருக்காக நீங்க உழைப்பீங்க, அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார். இது ரெண்டுமே நடக்கும். இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது சிறு தொழில் பண்றீங்க, அல்லது சுய தொழில் பண்றீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க, வேற ஏதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பரவாயில்லை. ஸோ ஏதாவது நீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, பரவாயில்லாம உங்களுக்கு இருக்கும். இந்த வருஷத்துல ரொம்ப நாளா திருமணம் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு அந்த திருமணம் நல்லபடியாக உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதாக அமையும். அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்துல நீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் சைட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த வருஷத்துல நீங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கண்டிப்பா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷத்துல உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஹையர் ஸ்டடி ஓரளவுக்கு பரவாயில்ல, ஹையர் எஜுகேஷனும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த வருஷம் மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோரா வரணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு ஆண்டர்பிரனரா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். குறிப்பா மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் அது நன்மைகள் நடக்கும். மார்ச் 29க்கு அப்புறம் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். அந்த காலங்கள்ல நம்முடைய மூத்த சகோதரர்கள் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க, அவர்களால் நமக்கு நன்மைகள் உண்டு. இது அத்தனையும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது, அடைக்கு வாசிங்க, எல்லாமே லாபம் வர்ற மாதிரி தோற்றம் நார்மலா உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து கிடைக்கும். இந்த வருஷம் முழுவதுமே நீங்க சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாவற்றை காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க நான்வெஜ் அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.